நீங்கள் எல்லாம் பெற்றார்கள், அதிகமாக பெற்றார்கள். உங்க பிள்ளைகள் இந்த பாடசாலையில் கல்வி கற்பார்கள். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, முதல்ல உங்க பொறுப்பு என்ன? அதிகமான தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கூல் அனுப்பிட்டோம், ஸ்கூல் பார்த்துக்கொள்வாங்க, அவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்களே. நாங்கள் ஸ்கூலுக்கு பேக் ரெடி பண்ணணும், டிஃபன் பாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்கணும், பிள்ளைக்குரிய வாட்டர் பாட்டில் கொடுக்கணும், பிள்ளை அனுப்பி வைக்கணும், திரும்ப கூட்டி வரணும். இதுதான் நம்முடைய பொறுப்பு என்று சில தாய்மார்கள் நினைச்சிருக்கிறாங்க. அன்பிக்கினிய தாய்மார்களே, அதனோடு நிற்காது. இந்த பொறுப்பு அதை விட ரொம்ப கூடுதலான ஒரு ஏரியாவை கவர் பண்ணணும். அதை நான் புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். இது புத்தகன் டவுன் ஃபாத்திமா அப்படின்றோம். நான் கேட்குறேன், ஃபாத்திமா பாடசாலையிலிருந்து ஒரு பெரு வரும். எனக்கு இந்த ஏரியாவுடைய இப்போ அண்மை கால அறிக்கை எனக்கு தெரியாது, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க, என்ன ரேஷியோன்னு எனக்கு தெரியாது. என்றாலும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் நல்ல ரிசல்ட் ஓரளவு வரணும். இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். புத்தளம் ஃபாத்திமாவோட ரிசல்ட்டோட இப்போ கொழும்புல இலங்கையிலேயே முதல் தர 10 பாடசாலைகள் 10 பாடசாலை எடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ரோயல் காலேஜ் எடுப்போம். ரோயல் காலேஜ் எடுத்துக்கொண்டா இந்த ரோயல் காலேஜ் ரிசல்ட்ஸ் பெஸ்ட் ரிசல்ட்ஸாக வருது. ஒரு 10 டாப் 10க்குள்ளே அது வந்துடும். போன ஆண்டும் டாப் 10க்குள்ளே தான், அதுக்கு முந்தின ஆண்டும் டாப் 10க்குள்ளே தான், அதுக்கு முந்தின ஆண்டும் டாப் 10க்குள்ளே தான். காலங்காலமாக நம்ம பார்க்குறோம், அதுதான் நல்ல பேரு போடுது. இப்போ இது டவுனுக்குள்ளே உள்ள பாடசாலை. இதை விட கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன பாடசாலைகள் இருக்கும். இங்கே 100க்கு 80% பாஸ் ஆகிட்டாங்கன்னா 100 பேர் படித்தா 80 பேர் ஓயில் பாஸ் பண்ணுறாங்க. சில இடங்களில் 50 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பாடசாலை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி தெரியுமா? பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகள் சில பாடசாலைகளுக்கு போய் சேர்க்கிறோம். ஒரு சில பாடசாலைகளில் 100 பேர் படித்தா 80 பேர் பாஸ்ன்றாங்க. ஒரு சில பாடசாலையில் 100 பேர் படித்தா 50 பேர் பாஸ்ன்றாங்க. காலங்காலமாக இந்த அறிக்கையை பார்க்குறோம். நான் ஸ்பெஷலி கொழும்புல சொன்னால் ரோயல் காலேஜ் ஆண்களில், தேவி பாலிகா, அதே மாதிரி விசாகா பெண்களில், ஆனந்த, இந்த மாதிரியான பெரிய பெரிய பாடசாலைகள். இன்னும் கொழும்பு முஸ்லீம் பாடசாலை ஏன் நான் பேசலைன்னா, 21 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கு கொழும்பு மத்தியில். 21 பாடசாலையில் ஜாயிரா கல்லூரி தான் கொஞ்சம் முன்னல்ல நிற்கும். அதில் அது செமி கவர்மெண்ட், ஸோ மற்றதெல்லாம் பின்னாடி நிற்கும். இந்த முஸ்லீம் பாடசாலையில் எடுத்துக்கொண்டாலும் ஜாயிரா தான் எப்பயுமே வரும். மரதானில் உள்ள ஜாயிரா அதான் எப்பயுமே முன்னாடி வரும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அது எப்படி பாது ஒரு ஆண்டு இவங்க வந்தா இன்னொரு ஆண்டு இன்னொரு ஸ்கூல் வரணுமா இல்லையா? இன்னொரு ஆண்டு இன்னொன்று வரணுமா இல்லையா? ஒரு ஆண்டு இது வரும், அப்புறம் மணல் குண்டுவோம், அப்புறம் பக்கத்துல தில்லையாடி எண்ணுவோம். ஏதாவது ஒரு ஸ்கூல் வரணும், மாறி 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 வரணும். அது எப்படி ஒரு ஸ்கூலே முன்னாடி வர்றது? இத்தனை ஆண்டு காலமாக டாப் 10ல எப்படி இருந்துச்சு? இதை நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு நீங்க தான் பதில் தரணும். ஏன்னா என் பிரச்சனைக்கு நீங்க சொன்னாதான் உங்க பிரச்சனை எனக்கு பேசலாம். என்ன நான் கேட்குறேன்டா, இந்த ஸ்கூல் எல்லாம் இப்படி வர்றதுக்கு என்ன ரீசன்? பாட புத்தகம் ரீசன் ஆயிருக்குமோ? சரி, புக்கை பரட்டி பார்த்தா ஃபாத்திமாவில் என்ன புக் கொடுத்தாங்களோ அடடா அதுதான் ரோயல் கல்லூரிலையும் கொடுத்துருக்கிறாங்க. எந்த பாட புத்தகம் வந்து டெக்ஸ்ட் புக் கொடுக்கப்பட்டுச்சோ அங்கே வேற இங்கே வேறையா இல்லை. ஒருவேளை டீச்சர் மார்க்லாம் இருப்பாங்களோ அப்படின்னு தேடி பார்த்தா அரசாங்கம் கொழும்பு ரோயல் கல்லூரிக்குன்னு தனி டீச்சரை வச்சு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ரோயல் டீச்சர் மார்க்கில் போயவங்கலாம் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால், ஃபாத்திமாவில் உள்ள டீச்சர் அங்கே போகலாம், அங்கே உள்ள டீச்சர் இங்கே வரலாம், டிரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அப்படி ஒரு டீச்சர் பாகுபாடு இல்லை. அப்போ யார் அடிக்கலாம்? ஒருவேளை பில்டிங் எல்லாம் நல்லா இருக்குதோ, ஏசி போட்டு குழுக்குலண்டு அதனால உட்காந்து படிக்கிறாங்களான்னு போய் பார்த்தா ஃபாத்திமாவில் என்னையோ அதான் ரோயல்லையும் அதான் ஆனந்தலையும் எந்த மாற்றம் இல்லையா? அப்போ எதுவாக இருக்கும்? கண்டுபிடிச்சிடணும். பிரின்சிபல் தான் காரணம், இந்த தலைமை தானே காரணம். நான் சொல்றது சரியா? பிரின்சிபல் தான் காரணமாக இருக்கிறாரா? பிரின்சிபல் எடுத்து பார்த்தா அவரும் மாறி மாறி இருக்கிறாராம், அவரும் டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போறாராம். சரி, ரோயலுக்கு தனி பிரின்சிபல் செஞ்சு வச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படி இல்லையா? எப்படி டீச்சர்ஸ் மார்க்கில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சு வர்றாங்களோ, சில பேர் டிகிரி முடிச்சுட்டு வர்றாங்களோ, அவங்களுக்குள்ள SLTS இருக்குது, SLTS 1 2 3, SLPS இருக்குது. இவ்வளவுதான். ரோயலுக்கு வேற, ஆனந்துக்கு வேற, ஃபாத்திமாக்கு வேறன்னு இல்லை. அவங்கவுங்க கிரேடிங்க்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் தான் அதுக்கு கிடைக்குமே தவிர அதை வைத்து இது ரோயலுக்குரிய டீச்சர் எல்லா டீச்சரையும் வச்சுட்டோம் ஆய்வு பண்ணி இவங்க தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு போய் சேர்த்தாங்கன்னா அதுவும் இல்லை. லாஸ்ட்டாக நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். டீச்சரும் இல்லை, புக்கும் இல்லை,
ஒண்ணுமே இல்லைண்டா அப்ப ஏதாவது ஒன்று இருக்கணுமே. கிளம்பு 7ல் இருக்கிறது. அதனால தான் கிளம்பு 7 லேண்ட் எல்லாம் விலை தானே, அந்த மண்ணை மிதிச்சாலேயே படிப்பு வந்துடும். அதனால தான் ரோயல் கல்லூரியில் இவ்வளவு பேரும் படிக்கிறாங்க. நான் சொல்றது சரியா? நான் வந்த முடிவு சரியா? நீங்க தான் சொல்லணும் இல்லையா? அப்ப ஏன் இப்ப இது டவுன்ல இருக்குது, இது ஒரு அளவு நல்லோம் வைங்களேன், இதுக்கு கீழே உள்ள சில பாடசாலை கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் கிராமங்கள்ல, அதுக்கு இந்த ரிசல்ட் வரலையே. மண்ணு தானே, அந்த மண்ணு டவுனை விட்டு தூரம், இந்த மண்ணு கொஞ்சம் டவுனுக்கு பக்கத்துல. ஸோ இதுல கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வருவது. உள்ள 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 போற நேரம் நான் ஒரு ஆள் ரிசல்ட் சொல்லல, திடீரென்று ஒரு புள்ள பாஸ், அது இல்லை, ஒட்டுமொத்த எவரேஜ் 100 பேர் படிச்சா 50 பேர் பாஸா, 80 பேர் பாஸா, அதான் கேட்கிறேன். ஸோ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப என்ன காரணமா இருக்கு? பிரின்சிபல் இல்லைன்ட்டீங்க. சரிப்பா, ஓஎல் பேப்பர் கொடுக்குறாங்களே, ரோயலுக்கு வேற பேப்பர், ஃபாத்திமாக்கு வேற பேப்பரா? எல்லாம் ஒரே பேப்பர் தானே வருவது. அப்ப நீங்க சொல்லுங்க, நிஜமா என்ன காரணமா இருக்கு? நான் தேடி தேடி பார்த்துட்டேன், மண்ணு சொன்னேன், அதுவும் இல்லைன்ட்டீங்க. டெக்ஸ்ட் புக்கும் சேம் தான், கிளாஸ் ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, டீச்சர்ஸ்லையும் எந்த பாகுபாடும் இல்லை, பிரின்சிபல்லையும் இல்லை. சரி, எதுல தான் பாகுபாடு? அப்ப எங்க, எதுக்கு, எப்படி இந்த ரிசல்ட்ஸ் வருவது சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு பேசலாம். ஏன்னா அதை செஞ்சு கொடுத்துடலாம், பிரின்சிபலோட பேசிட்டு கிளாஸுக்கெல்லாம் ஃபேன் போடணும்னா ஃபேன் போட்டு கொடுத்துடலாம், ரிசார்ஜ் வெளியே வர மாட்டான். இல்லைன்னா ஏசி போடலாம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன ரீசனுக்காக இது நடக்குது? பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா? அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க என்னண்டா பேரண்ட்ஸ் சப்போர்ட்ன்றாங்க. உண்மையா பேரண்ட்ஸ் சப்போர்ட்? நான் கேட்குறேன், அந்த சின்ன பாடசாலையில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லையா? பெரிய பெரிய பாடசாலை மட்டும்தான் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா? அது எப்படி அவங்க சப்போர்ட்டான பேரண்ட்டை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க? வர்ற டைம்ல நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட், நீங்களாம் சரி வர, நீங்கள் போங்க அப்படி சொன்னாங்களா? அரசாங்கம் என்ன பார்க்குது? டிஸ்டன்ஸை தான் பார்க்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸை பார்த்துட்டு, ஓ இவ்வளோ தூரமா, சரி உங்கள் பிள்ளைய சேர்ப்போம், இல்லை சேர்க்க மாட்டோம் அப்படின்றாங்க. நிஜமா அவங்க சொன்னது சரிதான். உண்மையாக ஒரு பாடசாலை பெஸ்ட்டாக வர்றதுக்கான மெயின் வளம் அங்கே உள்ள கட்டிடமோ ஃபேனோ லப்போ அது எதுவுமே இல்லை, பெற்றார்கள். இவங்க சரியாக இருந்தால் பாடசாலை டெவலப் ஆயிரும். அது எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு தாய், நான் ஒரு தாயை பொறுத்தல ஆர்வம் உள்ள பெற்றார், ஆர்வம் இல்லாத பெற்றார்ன்னு நான் பிரிப்பேன் ரெண்டா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறக்கம் பாசத்தை நான் பிரிக்க இயலாது. எல்லா தாய்மார்களும் அவங்க பிள்ளையோட இறக்கம் தான், அதை பிரித்து பேச இயலாது. ஆனால் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆர்வம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்க இறக்கம் இல்லைன்னு தப்பா புரிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் கிராமத்தில் உள்ளவங்க சின்ன பாடசாலை அனுப்புறவங்களாம் ரொம்ப உயிர் மாதிரி இறக்க வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இது படிக்கணுமா, புள்ள எவ்வளோ படிக்கணும், அதுக்கு நான் எவ்வளோ அக்கறையாக இருக்கணும் என்பதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இந்த ஆர்வம் உள்ள பெற்றார் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரத்னபுரியில் குழந்தை பிறக்கும், வயிற்றுல குழந்தை பிளான் பண்ணிடுவாங்க, ரோயல் பக்கத்திலே வீடு எடுத்துருவோம், அல்லது ஒரு கூலிக்கு போயிடுவோம், ஸ்கூலுக்கு அங்கே சேர்க்கணும், மந்திரிமார்கள் புள்ள அங்கே வர, பெரிய பெரிய ஆட்கள் புள்ள வர, இந்த தாய் தண்ட புள்ளைய கொண்டு போய் ரோயலுக்குள்ள எப்படியோ உள்ளக்குள்ள சேர்க்கணும் என்பதில் ஆர்வமாக நிற்பா. இதை மாதிரி இந்த டவுன் ஏரியா பக்கத்துள்ளவங்களும் வந்து இங்கே சேர்த்திருப்பீங்க. சில வேளை ஆர்வமாக நாங்கள் ஃபாத்திமாவுக்கு சேர்க்கணும் என்றும் சேர்த்திருப்பீங்க நீங்கள். இதனால் இந்த ஆர்வமான பெற்றார்களை பொறுத்தல்ல, அவர்கள்லாம் ஒரு இடத்துல பெரும்பாலும் சேர்ந்துருவாங்க. அந்த பெற்றார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை வீட்டில் இருந்தே மோட்டிவ் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு காரணம்டா அந்த உம்மா பின்னாடி இருந்து பார்த்தா. அதனால தான் இன்றைக்கு படிச்சுட்டு வந்தீங்களா, புக் எடுங்க பாருங்க. இதனால தான் ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகளாக அந்த எது மாறினாலும் டீச்சர்ஸ் மாறுறாங்க, பிரின்சிபல் மாறுறாங்க, சிலபஸ் மாறுது, எல்லாமே மாறுது. ஆனால் அங்கே வர்ற பெற்றார்கள் மட்டும் மாறல. அங்கே உள்ள பெற்றார்கள், ஆர்வம் உள்ள பெற்றார்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான வளம் நீங்கள் தான். நாளைக்கே இந்த ஸ்கூலை ரோயல் ஆக்கணும்டா ஆக்கலாது, ஆனால் ஆக்கி தான் ஆகணுமெண்டா ஆக்கலாம். எப்படி? நீங்கள் உங்களை மாதிரி ஆட்களை உட்கார வச்சு தொடர்ந்து அறிவுரை சொல்லிகிட்டே இருந்து
எட்யூகேட் பண்ணப்பட்டால் நீங்க ரொம்ப திறமையான பெற்றார்களா மாறிடுவீங்க. நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, வர்ற ஒவ்வொரு பிள்ளையும் பதம் பார்க்கப்பட்டு பாடசாலைக்கு அனுப்பப்படும். மெல்ல மெல்ல பார்க்க பாடசாலை ரிசல்ட் மேலே போகும். எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு மட்டும்தான் படிப்பிக்கிறோம். பெற்றார்களாகிய நீங்க அதை புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, பிள்ளைகளை இப்படித்தான் படிப்பிக்கணும் விளங்கிட்டீங்கன்னு வைங்க, பார்க்க போட்டி போடுற பாடசாலையை இலங்கைக்கே இது வந்து முன்னாடி நிற்கும். ஸோ இந்த வளத்தை அதிகமாக பெற்றார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றார்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, என்ன மாதிரி படிப்பிக்கிறது, இது நிஜமா அடிக்க ஒரு முறை சொல்லிக் கொடுக்கப்படணும். இந்த கேட் அதிகமான படித்தவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படணும். அவங்க வந்து உங்களுக்கு அறிவூட்டணும். நீங்கள் வீட்டிலேருந்து அதை செய்யணும். செய்கிற நேரம் இந்த மாற்றத்தை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க.